الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم ثم أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم نحن نقص عليك نبأهم بالحق إنهم فتية آمنوا بربهم وزدناهم هدى صدق الله المولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் ஏகநாயன் எல்லாம் வல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே சர்வ புகழும் புகழ்ச்சியும் அரசோச்சியும் உண்டாகட்டும். சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சாந்தி நபி சர்தார் தோ ஆலம் கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் ஆல் அஸ்ஹாபுகள் பரிசுத்த உறவினர்கள் அன்னவரை தொடர்ந்தவர்களை தொடர்ந்தோர் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய ஸலவாத்தும் சலாமும் உண்டாவதாக. அல்லாஹ் எமக்கு கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளுள் ஒன்றான புனிதமான ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுவின் மாளிகையில் ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் உங்களது வாழ்க்கையில் எந்தெந்த விடயங்களை எடுத்து நடந்து கொள்ளுங்கள் என எமக்கு கட்டளையிட்டுள்ளானோ அந்த விடயங்களை எங்களால் முடிந்தளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும் எந்தெந்த விடயங்களையெல்லாம் செய்ய வேண்டாம் தவிர்ந்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள், விலக்கிக் கொள்ளுங்கள் என எம்மை எச்சரித்துள்ளானோ அந்த விடயங்களை விட்டு முற்றுமுழுதாக ஒதுங்கி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நற்கட்டளை பிறப்பித்தவனாக இஅ்திகாஃபுடைய நியத்தையும் நினைவூட்டியவனாக இன்றைய குத்பா பிரசங்கத்தினை ஆரம்பம் செய்கின்றேன். பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, கனவான்களே, இன்றைய குத்பாவிலே கட்டிளமை பருவம், வாலிப பருவம் பற்றிய இஸ்லாத்தின் நோக்கு அல்லது இஸ்லாத்தின் கூற்று சம்பந்தமான சில குறிப்புகளை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். வாலிப பருவம் என்பது, கட்டிளமை என்பது மனித வாழ்வில் ஒரு மகத்தான பருவம். பல வாஸ்தவங்கள் வாய்க்கின்ற ஒரு வசந்த காலம். உச்சிவானில் ஒளிர்கின்ற சூரிய ஒளிர்கதிர் போன்று உடல் பலமும் உளப்பலமும் உச்சளவில் இருக்கின்ற ஒரு உன்னதமான பருவம்தான் கட்டிளமை பருவம். இந்த கட்டிளமை பருவம் முறையாக கையாளப்பட்டு ஆற்றுப்படுத்தப்பட்டு வழிப்படுத்தப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தின் பலமான கட்டளை. அல்லாஹ் அல் குர்ஆனில் பல இடங்களில் கட்டிளமை பருவத்தினர் சம்பந்தமாகவும் கட்டிளமை பருவம் இந்த உலகத்திலே ஏற்படுத்திய உலகளாவிய புரட்சி சம்பந்தமாகவும் சொல்லுகின்றான். நான் ஏலவே ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த சூரத்துல் கஹஃபுடைய அந்த அத்தியாயத்தில் சில வாலிபர்களை பற்றி சொல்லுகிறான். சூரத்துல் கஹஃப் பேசுகின்ற முக்கியமான கருப்பொருட்களில் ஒன்று, ஓர் அநியாயக்கார அரக்கனை எதிர்த்து வெளியாகிய சில வாலிபர்களின் கதை. அவர்கள் ஒதுங்கிய குகைதான், கஹஃப் என்றால் குகை. அவர்கள் ஒதுங்கிய குகையையே கஹஃப் என்ற பெயரோடு அடைமொழியோடு அந்த அத்தியாயம் அழைக்கப்படுகின்றது. இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம், அவர்களது ரப்பை மிக பலமாக ஈமான் கொண்ட சில வாலிபர்கள் அவர்கள் என்று சொல்லுகிறான். சகோதரர்களே,
வாலிபர்களை மெச்சி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி சொல்லுகின்ற பொழுது காலு இன்னா சமஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம், இப்ராஹிம் என்று கூறப்படுகின்ற ஒரு வாலிபர் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சிறு வயது தொடக்கம் குறிப்பாக 10 வயதை அடைகின்ற பொழுது, கட்டிளமை பருவத்தை அடைகின்ற பொழுது இந்த ஏகத்துவ கலிமாவை, ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக அவர் சந்தித்துக் கொண்ட சவால்கள், அவர் தொடுத்த போர்கள், அவர் அதில் சந்தித்துக் கொண்ட வெற்றிகள் பற்றி அல் குர்ஆனில் விலாவாரியாக சொல்லுகிறான். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிறான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகிறான். சகோதரர்களே, அற்புதமான அழகும் வனப்பும் வசீகரமும் கொண்ட நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது கீழ்த்தரமான கீழான ஆசைக்கு அடிபணியாமல் அதற்கு எதிராக போராடி அல்லாவின் பொருத்தத்திற்காக சிறைவாசம் அனுபவிப்பதற்கு கூட நான் தயாராக இருக்கின்றேன் என்ற அவரது அற்புதமான வாழ்வியல் தத்துவங்களை அல்லாஹ் அல் குர்ஆனில் சூரா யூசுஃபில் சொல்லுகிறான். இப்படி அல் குர்ஆன் வாலிபர்கள் இந்த உலகத்திலே செய்த புரட்சிகள், அந்த புரட்சிகளின் விளைவுகள், அந்த புரட்சிகள் இந்த உலகத்திலே கொண்டு வந்து சேர்த்த வெற்றிகள் பற்றி பல இடங்களில் சொல்லுகிறார். எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபம் என்பது எவ்வளவு முக்கியமான ஓர் பருவம், ஒரு கட்டம் என்பதனை மிகவும் அழகாக சொன்னார்கள். நாளை மறுமை நாளில் ஒரு மனிதனிடம் 4 கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு அவன் பதிலளிக்காத வரை ஒரு இஞ்சு கூட அவனது பாதம் நகராது. இதில் முதலாவது கேள்வி ஒரு மனிதனது வாழ்நாள் பற்றி கேட்கப்படும் என்று சொன்னார்கள். வாழ்நாள் பற்றி கேட்கப்படும் என்றால் ஒரு மனிதனது வாழ்நாளிலே அவன் சந்தித்துக் கொண்ட எல்லா பருவகாலங்கள், எல்லா கட்டங்கள் பற்றியும் கேட்கப்படும். அதற்குள் பிள்ளை பருவம், வாலிப பருவம், வயோதிப பருவம் என எல்லா பருவங்களும் அடங்குகின்றன. இரண்டாவது கேள்வி என்ன தெரியுமா? ஒரு மனிதனது வாலிபம் பற்றி கேட்கப்படும். சகோதரர்களே, வாழ்நாள் பற்றி கேட்கப்படும் என்ற கேள்விக்குள் எல்லாமே அடங்கி இருந்தும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரண்டாவது கேள்வி அந்த மனிதனது வாலிபம் பற்றி கேட்கப்படும். ஏன்? வாலிபம் அவ்வளவு முக்கியமான ஒரு பருவம். இந்த வாலிபர்கள் தான் ஒரு சமுதாயத்தின் எழுச்சியை தீர்மானிக்கின்ற மிக பெரும் சக்தி. இது இந்த உலக வரலாறு எமக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு பேருண்மை. ஒன்றில் ஒரு சமூகத்தின் எழுச்சியின் மிக பெரும் பங்குதாரர்களாக வாலிபர்கள் இருப்பார்கள், அல்லது அந்த சமூகத்தின் அழிவின் அழிகருவிகளாகவும் வாலிபர்கள் இருப்பார்கள் என்கின்ற உண்மையை வரலாறு எமக்கு தெளிவாக சொல்லுகின்றது. எனவே இதனால் தான் ஒரு சமூகத்தின் முதுகெலும்பு வாலிபர்கள் என்று வர்ணிக்கப்படுகின்றார்கள். ஒரு சமூகத்தை எப்பொழுதும் தாங்கி பிடிக்கின்ற, ஒரு சமூகத்தின் எழுச்சிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கின்ற மிக பெரும் சக்தி அந்த சமூகத்தின் வாலிபர்கள் என்பதனை வாலிபர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வாலிபர்களை பெற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றிலே சகோதரர்களே, மிக பெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர்கள் வாலிபர்கள். இன்று நாம் இந்த இலங்கை தீவிலே இஸ்லாத்தோடு இருக்கின்றோம் என்றால் அன்று அந்த வாலிபர்கள், சஹாபாக்கள், அவர்கள் செய்த மிக பெரும் தியாகமும் அர்ப்பணிப்பும் இதற்கு பின்னால் இருக்கின்றது. வரலாற்றை எடுத்து பாருங்கள். முதலாக இஸ்லாத்தின் தூது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்க பெற்றதும், இஸ்லாத்தை மக்காவில் பகிரங்கமாக சொல்ல முடியாத, தாவா பிரச்சாரத்தை முன்கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. மறைமுகமாக இருந்து இந்த தாவா பிரச்சாரத்தை கொண்டு செல்ல வேண்டும்,
அதற்கான ஒரு நிலையம், ஒரு சென்டர் வேண்டும், அதற்கான ஒரு இடம் வேண்டும் என்று வேண்டப்பட்ட பொழுது அதற்காக தனது இடத்தை கொடுத்தவர் அர்கம் பின் அபில் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சகோதரர்களை, அன்றைய குறைஷி தலைவர்கள், மிக பெரும் கொடுங்கோலர்கள், இவர்களையெல்லாம் எதிர்த்து துணிவோடு வந்து தனது வீட்டை கொடுத்து, இந்த வீட்டிலிருந்து உங்களது தாவா பிரச்சாரத்தை முன்கொண்டு செல்லுங்கள் என்று கொடுத்தார். அந்த அர்கம் பின் அபில் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அன்று வயது எத்தனை தெரியுமா? வெறும் 16 வயது. வெறும் 16 வயது நிரம்பியவராக, வாலிபராக இருந்தார். இன்று 16 வயதை உடைய எமது வாலிபர்கள், எமது 10 வயதினர்கள் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, பெரியார்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகை விட்டு பிரிந்ததும் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்று முதலாக ஆரம்பமாக செய்த செயற்பாடுகளில் ஒன்றுதான் பாரசீகத்தை வெற்றி கொள்வதற்காக ஒரு படை தயார்படுத்தப்படுகின்றது. பாரசீகத்தை வெற்றி கொண்டு வர வேண்டும் என்று ஒரு படை தயார்படுத்தப்பட்டு அந்த படைக்கு தளபதியாக உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். பாரசீகம் என்பது அன்று ஒரு மிக பெரும் வல்லரசு. சகோதரர்களே, பெரும் பெரும் சஹாபாக்கள், சையதுனா உமர், சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற மிக பெரும் சஹாபாக்கள் இருக்க தக்க சையதுனா உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படைத்தளபதியாக நியமிக்கப்படுகிறார்கள். அவருக்கு வயது எத்தனை தெரியுமா? வெறும் 17 வயதை அடைந்த ஒரு வாலிபராக, 10 வயதை அடைந்தவராக இருந்தார். சிந்தியுங்கள், இவரது தலைமையில் தான் பாரசீக சாம்ராஜ்யத்திற்கு எதிரான போர் பிரகடனம் செய்யப்பட்டு படை நடாத்தப்பட்டது என்கின்ற வரலாற்றை இன்று எங்களது வாலிபர்களுக்கு, 10 வயதினர்களுக்கு சொல்ல வேண்டும். சகோதரர்களே, சிசிலி, கொஸ்தாந்தினோபிள், ஸ்பெயின் ஊடாக முழு ஐரோப்பாவையும் இஸ்லாத்தின் கொடிக்கு கீழ் கொண்டு வர வேண்டும் என்று புறப்பட்டவர் தாரிக் பின் ஜியாத். நான் சொல்லுவது ஒன்றும் புராணங்களோ கட்டுக்கதைகளோ அல்ல. உலக வரலாற்றில் 10 வயதினர்களும் வாலிபர்களும் நிகழ்த்திய சாதனைகள். சகோதரர்களே, தாரிக் பின் ஜியாத் எத்தனை வயதுடையவராக இருந்தார்? வரலாற்றை படித்து பாருங்கள். வெறும் 18 வயதுடைய வாலிபராக இருந்தார். வெறும் 18 வயது. ரோம், சிந்தியுங்கள், ஐரோப்பா முழுவதும் இஸ்லாமிய கொடிக்கு கீழ் வர வேண்டும் என்று புறப்பட்டவர் தாரிக் பின் ஜியாத். ஆப்பிரிக்க நாடுகள், குறிப்பாக இன்று வட ஆப்பிரிக்க நாடுகள், நாம் கேள்விப்படுகின்ற அல்ஜீரியா, மொரோக்கோ, ஜிபூத்தி, டியூனோசியா போன்ற அரபு இஸ்லாமிய நாடுகள், இந்த வட ஆப்பிரிக்க நாடுகளை வெற்றி கொள்வதற்காக படை தயார்படுத்தப்பட்டு உக்பத் பின் நாஃபி' இவரது தலைமையில் படை அனுப்பப்படுகிறது. வட ஆப்பிரிக்காவின் அதிகமான பகுதிகளை வெற்றி கொண்டார். இவ்வாறு இவர் வெற்றி கொண்டு செல்கின்ற பொழுது அட்லாண்டிக் சமுத்திரம் குறுக்கிடுகின்றது. அப்பொழுது அதற்கு மேலால் அவரால் அங்கே செல்ல முடியாமல் இருந்தது. அப்பொழுது அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இரட்சகன் மீது சத்தியமாக, இந்த சமுத்திரம் இங்கு குறுக்கிடவில்லை என்றால் இதனையும் தாண்டி நான் படை நடத்தி சென்றிருப்பேன் என்பதற்கு யா அல்லாஹ் நீயே சாட்சியாளனாக இரு என்று தனது மனக்குமுறலை வெளிப்படுத்திய ஒரு கண்டத்தின் பெரும் பகுதியையே வெற்றி கொண்ட அந்த வாலிபரின் வயது அன்று 22. சிந்தியுங்கள் சகோதரர்களே, கொஸ்தாந்தினோபிள், ரோமுடைய தலைநகரம் கொஸ்தாந்தினோபிள், இதனை வெற்றி கொண்டவர் முஹம்மது அல் ஃபாத்திஹ். இவரது தலைமையில் கிட்டத்தட்ட அவருக்கு 21 வயதாக இருக்கின்ற பொழுது குஸ்தந்தீனியா என்று சொல்லப்படுகின்ற கொஸ்தாந்தினோபிள் வெற்றி கொள்ளப்படுகின்றது.
இவரை பற்றிய முன்னறிவிப்பை எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏலவே சொல்லிவிட்டார்கள். லதுஃப்தஹன்னல் குஸ்தன்தீனியா வலநிஅமல் அமீரு அமீருஹா வலநிஅமல் ஜைஷு தாலிகல் ஜைஷ். சொன்னார்கள், குஸ்தன்தீனியா வெற்றி கொள்ளப்படும், குஸ்தாந்தனோபிள் வெற்றி கொள்ளப்படும், அதன் தலைவர் மிகச் சிறந்தவர் என்கின்ற நற்செய்தியை எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகோதரர்களே அவருக்கு முன்னாலேயே சொல்லிவிட்டார்கள். எல்லாவற்றையும் விடுங்கள், நாம் இருக்கின்ற இந்திய துணை கண்டத்தை வெற்றி கொள்வதற்காக புறப்பட்ட முஹம்மது பின் காசிம் வெறும் இளவயதுடைய வாலிபராக இருந்தார். சகோதரர்களே, இதுதான் வாலிபர்கள் செய்த சாதனை. வாலிபர்கள் தான் ஒரு சமுதாயத்தின் மிக பெரும் பலம், ஒரு சமுதாயத்தின் நம்பிக்கை, ஒரு சமுதாயத்தின் தலைவிதியை தீர்மானிக்கின்ற மிக பெரும் சக்தி அந்த சமூகத்தில் உள்ள வாலிபர்கள் என்பதுதான் அல் குர்ஆனதும் சுன்னாவினதும் தீர்ப்பு. அதுதான் நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் இன்றைய எங்களது வாலிபர்களின் நிலை என்ன? நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். இன்றைய எங்களது சமுதாய சீர்கேடுகளுக்கு பின்னால் இருக்கின்ற மிக பெரும் காரணியும் சக்தியும் வாலிபர்கள். எல்லா வாலிபர்களையும் நான் சொல்லவில்லை, நன்றாக கேளுங்கள். பெரும்பாலான அதிகமான வாலிபர்களது நிலை மிக கவலைக்கிடமாக இருக்கின்றது. அவர்களது கனவுகளையும் கற்பனைகளையும் சில வேளை பார்க்கின்ற பொழுது குமட்டலாக இருக்கின்றது. சகோதரர்களே, சில வாலிபர்களை, எனது வார்த்தை பிரயோகங்களை மிக கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வாலிபர்களையும் சொல்லவில்லை. மிகவும் பண்பாடான மிகச்சிறந்த நல்ல தர்பியாக்களோடு வளர்ப்போடு வளர்ந்த பல நல்ல வாலிபர்கள் இருக்கிறார்கள். மிக பெரும் பங்களிப்பினை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில வாலிபர்கள் அது மிக மோசமான அநாகரிகமான செயற்பாடுகள் ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றி நிற்கின்றது. குறிப்பாக நாம் வாழுகின்ற எங்களது இலங்கை தேசம் பற்றிய எந்த விதமான சிந்தனையும் இல்லை. இந்த நாட்டிலே நாம் ஒரு சிறுபான்மை சமூகமாக ஒரு பௌத்த தேசத்திலே வாழ்கிறோம். சவுதி அரேபியாவில் வாழ்வது போன்று நாங்கள் இங்கு வாழ முடியாது. அப்படி வாழ நினைப்பது மிக பெரும் தவறு இஸ்லாத்தின் பார்வையில். சகோதரர்களே, இந்த நாட்டுடைய சட்ட திட்டங்களை முஸ்லிம்கள் பேணுவதில்லை என்கின்ற பகிரங்கமான குற்றச்சாட்டு இருக்கிறது. எதுவும் தேவையில்லை. சாதாரணமான போக்குவரத்து சட்ட திட்டங்கள் இன்று எப்படி எங்களது சமூகத்தினரால் பேணப்படுகின்றது என்று கேட்கிறேன். எங்குமே யாருமே காணாத ஒரு காட்டு தர்பார் நாகரிகத்தை இன்றைய வாலிபர்கள் 10 வயதினர்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, வாகன ஓட்டுநருக்கான பத்திரம், அனுமதி பத்திரம் இல்லாமல் வாகனம் ஓட்டுகின்ற 10 வயதினர்கள், இதனை பார்த்து பெருமைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பெற்றோர்கள், காவலர்கள் வெட்கப்பட வேண்டும். மோட்டார் சைக்கிள் ஓடுகிறார்கள், தலைக்கவசம் இல்லை. 2 பேராக 3 பேராக மோட்டார் சைக்கிளில் இருந்து கொண்டு சத்தத்தையும் கூட்டி ஒலி எழுப்பிக் கொண்டு அப்படி அங்கும் இங்கும் பறந்து திரிகிறார்கள். இது என்ன நாகரிகம் என்று கேட்கிறேன். எங்கிருந்து வந்தது இந்த நாகரிகம்? பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் வயிற்றில் நெருப்பை கட்டிக்கொண்டு அலைகிறார்கள். பெண் பிள்ளைகளுக்கு பாடசாலைகளுக்கு சென்று வர முடியாது சுதந்திரமாக. இப்படி ஒரு கூட்டம் அவர்களுக்கு பின்னால் அலைகிறது. இது என்ன நாகரிகம் என்று கேட்கிறேன். போக்குவரத்து விதிமுறைகள், போக்குவரத்து போலீசார், போக்குவரத்து சம்பந்தமான கடுமையான கடுபிடிகள் சட்டத்திட்டங்கள் இருந்தும் பகிரங்கமாகவே இந்த சட்டத்திட்டங்களை மீறி செயற்படுகின்றவர்கள் இந்த நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் குற்றவாளி கூண்டில் ஏற்றுகிறார்கள் என்பதனை ஒவ்வொருவரும் நினைவில் கொள்ள வேண்டும். ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் முஸ்லிம் வாலிபர்கள் எப்படி பகடக்காயாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற உண்மை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவருகின்றது.
அதன் தாக்கங்களில் இருந்து நாங்கள் இன்னும் மீளவில்லை. சகோதரர்களே, நிதானமாக சிந்தியுங்கள். என்ன இன்றைய வாலிபர்களது கனவு? எதனை அவர்களது இலக்காக, அவர்களது கனவுகளாக, அவர்கள் அடைய துடிக்கின்ற அவர்களது கோலாக எதனை வைத்திருக்கிறார்கள்? இப்படியான இந்த சில வாலிபர்களுக்கு எந்த விதமான கோலும் கிடையாது. சகோதரர்களே, சினிமா வெறும் செயற்கை இருளில் நெளிகின்ற சினிமா நாயகர்கள் தான். சினிமா நாயகர்களும் விளையாட்டு வீரர்களும் தான் இவர்களுக்கு முன்னுதாரணம். கையிலே ஒரு இரும்பு சங்கிலி, கையிலே ஒரு இரும்பு வளையம், கழுத்திலே ஒரு சங்கிலி, உடம்பை அப்படியே ஒட்டினாற்போல் ஒரு டி-ஷர்ட், நிலமெல்லாம் அரைந்து அழுக்காக்குகின்ற ஒரு டெனிம் ஜீன்ஸ், ஆங்காங்கே கிழித்து தனது அங்க அவயவங்கள் தெரிகின்ற அளவு அணிந்து கொண்டு அலைந்து திரிகின்ற ஒரு நிலையைத்தான் இன்றைய ட்ரெண்ட், இன்றைய நாகரிகம் என்று, இன்றைய குளோபலைசேஷன் அல்லது இன்றைய உலக ஒழுங்கு இந்த மூன்றாம் உலக நாடுகளுக்கு சொல்லி இருக்கிறது, திணித்திருக்கிறது. இதனை நாகரிகம் என்று எண்ணி அலைகிறார்கள். ஸ்ட்ரீட் ஃபேஷன், ஒரு தெருவோர நாகரிகம், ஒரு காட்டு நாகரிகத்தை தெருவோரங்களில், கடைத்தெருக்களில் ஆங்காங்கே கூடி கூடி நின்று யார் பற்றியும் எது பற்றியும் யோசிப்பதில்லை. மிகவும் அசிங்கமாக, அநாகரிகமாக நடந்து கொள்கின்ற சூழ்நிலை முஸ்லிம் பிராந்தியங்களில் அதிகம் இருக்கிறது. நாங்கள் படித்தவர்கள், வளர்ச்சி அடைந்தவர்கள், நாகரிகப்பட்டவர்கள் என்று எங்களை பேசிக் கொள்கிறோம். எங்களது நாகரிகம் வெளிப்படுகிறது ஆங்காங்கே. சிந்தியுங்கள் சகோதரர்களே. இப்படி இந்த சில வாலிபர்களை குறை கூறுவது அல்ல எனது நோக்கம். நான் இங்கே பேசியது ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் தெரியாத ஒரு புதிர் அல்ல. நாம் ஒவ்வொருவரும் தினம் தினம் சந்திக்கின்ற ஒரு கள யதார்த்தம். நாம் இங்கு சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இந்த வாலிபர்களை எப்படி நாம் ஆற்றுப்படுத்த போகிறோம், எப்படி வளப்படுத்த போகிறோம், இந்த சமுதாயத்தை தூக்கி சுமக்கின்ற சிற்பிகளாக, பெரும் காவலர்களாக நாம் எப்படி மாற்றப் போகிறோம், இது பற்றித்தான் நாம் சிந்திக்க வேண்டும். இது குறித்த ஒரு தரப்பு சிந்திக்கின்ற விடயம் அன்று. இது பற்றி பெற்றோர்கள் மட்டும் சிந்திக்க முடியாது. சகோதரர்களே, பல பெற்றோர் இவன் எனக்கா பிறந்தான், இவனையா நான் பெற்றெடுத்தேன் என்று பகிரங்கமாக சொல்லி அழுகின்ற பல பெற்றோரை நாம் கண்டிருக்கிறோம். அவர்களால் மட்டும் இது முடியாது. இது ஒரு கூட்டு பொறுப்பு, இது ஒரு சமூக பொறுப்பு. சமூகம் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். இங்கே நாம் காண்கின்ற இந்த நாகரிகம் இது ஒன்றும் ஒரு உள்ளூர் அஜெண்டா அல்ல. இது ஒரு இன்டர்நேஷனல் அஜெண்டா, இது ஒரு சர்வதேச அஜெண்டா. இன்றைய குளோபலைசேஷன் விதைக்க நினைக்கின்ற அம்சம் இதுதான். ஒரு சமூகத்திலே, ஒரு தேசத்திலே ஒரு சிந்தனை படையெடுப்பொன்றை மேற்கொள்வதற்கு ஒரு நாகரிகம், ஒரு சித்தாந்தம் நினைத்தால் அவர்கள் ஆரம்பமாக குறிவைப்பது அந்த சமூகத்தின் வாலிபர்களைத்தான். அந்த சமூகத்தின் வாலிபர்கள் சரியாக இலக்கு வைக்கப்பட்டால் அந்த சமூகத்தை இலகுவாக தனது பிடிக்கு கீழ் கொண்டு வரலாம் என்பது ஒரு யதார்த்தம். சகோதரர்களே, எனவே இது சம்பந்தமாக நாம் கூட்டாக சிந்திக்க வேண்டும். சமூகத்தில் உள்ள எல்லோரும் சிந்திக்க வேண்டும். கல்வி மட்டத்தில் மிகப்பெரிய அளவில் இதனை சிந்திக்க வேண்டும். பாடசாலைகள், கல்வியலாளர்கள், வகுப்பறைகள் தான் ஒரு தேசத்தின் தலைவிதியை தீர்மானிக்கின்றது. வகுப்பறையின் காவலராக இருக்கின்ற ஆசிரியர் ஒரு உண்மையான ஆசானாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு பயிற்றுவிப்பாளனாக, ஒரு நண்பனாக, ஒரு நெறியாளனாக, ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றாரா? அவரை பார்த்து அவரை ஒரு ரோல் மாடலாக எடுக்கின்ற அளவு ஆசான்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்களா? ஆசான்கள் இருக்கிறார்களா?
கல்வியலாளர்களும் கல்வி மட்டமும் சிந்திக்க வேண்டிய விடயம் அது. பள்ளி வாயல்களின் சம்பந்தமாக சிந்திக்க வேண்டும். சகோதரர்களே, ஊர் பொறுப்புகளை ஏற்றிருக்கின்ற பள்ளி வாயல்களின் சம்பந்தமாக சீரியஸாக சிந்திக்க வேண்டும். வாலிபர்களை ஒன்று சேர்த்து ஒரு பயான் பண்ணுவது அல்ல இன்றைய தேவை. அது எல்லோரும் செய்யலாம். இன்றைய உலக ஒழுங்கு, இன்றைய உலகின் போக்கு எதனை எமக்கு சொல்லுகின்றது? வாலிபர்களது உடல் உள தேவைகள் எப்படி இருக்கின்றது என்பதனை சரியாக புரிந்து கொண்டு அவர்களுக்கான ஆக்கபூர்வமான வழிகாட்டல் நிகழ்வுகளை சமூகத்தில் உள்ள பள்ளி வாயல்கள், இஸ்லாமிய அமைப்புகள், இயக்கங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். வெறுமனே ஒரு பள்ளிவாசலுக்குள் அவனை ஒன்று சேர்த்து இருப்பாட்டி ஒரு மணித்தியாலமோ 1.5 மணித்தியாலமோ பயான் செய்வதோ அல்லது ஒரு இஜ்திமா மாநாட்டை நடாத்தி முடிப்பதோ வெற்றிகரமான முடிவுகளை எமக்கு தராது. சிந்தியுங்கள். வாலிபர்களை வளப்படுத்துவதற்கு எப்படியான வழிகாட்டல்களை கொடுக்க வேண்டும் என்று சிந்தியுங்கள். வாலிபர்கள் இன்று இப்படி தனது கனவுகளை இவ்வளவு சுருக்கிக் கொண்டதற்கு காரணம் அவர்கள் ஈடுபட வேண்டிய பல விடயங்கள் இன்று தடைபட்டு விட்டது. 2-3 தசாப்தங்களுக்கு முன்பு கொஞ்சம் நீங்கள் பின்னோக்கி பார்த்தால் விளங்கும். அன்று மிக பயங்கர காலத்வாத காலத்தில் கூட எங்களது வாலிபர்கள் ஊரை பாதுகாக்கின்ற பெரும் பொறுப்பை ஏற்றிருந்தார்கள். ஊருக்கு பல அணிகள் இருந்தன, விளையாட்டு அணிகள். கால்பந்திலே தேறிய பல அணிகள் இருந்தது. இவ்வாறு ஒவ்வொரு விளையாட்டுகளிலும் பல அணிகள் வைத்து பல விளையாட்டு போட்டிகளை நடாத்துகின்ற சூழலில் இருந்தது. இன்று வாலிபர்களுக்கு விளையாடுவதற்கு சரியான மைதானங்கள் இல்லை. மைதானங்கள் எங்கும் இல்லை. வாலிபர்கள் விளையாட்டில் ஆர்வம் கொண்டு இருக்கிறார்கள். சிந்தியுங்கள். அவர்களது ஓய்வு நேரங்கள் முறையாக பயன்படுத்தப்பட்டால் நெறிப்படுத்தப்பட்ட ஒரு வாலிப சமூகத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதற்கு என்ன வழிவகை வேண்டும் என்று சிந்தியுங்கள். சகோதரர்களே, வாலிபர்கள் வாசிப்பு பழக்கம் என்று மங்கிக் கொண்டே வருகிறது. இன்று லைப்ரரிகளிலே பழைய புத்தகங்களை வைத்துக் கொண்டு அவர்களை அழைத்து லைப்ரரிக்கு வா, வாசிப்பு பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், வாசியுங்கள் என்றால் வாசிக்கப் போவதில்லை. நாம் ஒரு டிஜிட்டல் காட்டிலே, நாம் டிஜிட்டல் யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, இன்றைய வாலிபர்களை அப்படியே கவர்ந்தெழுத்து கொண்டு வருவதற்கு தேவையான அளவு டிஜிட்டல் லைப்ரரிஸ்களை உருவாக்குங்கள். செய்ய முடியும். 50 கோடி 100 கோடி திரட்டி பள்ளிவாசல்கள் கட்டுகின்றோம் அல்லவா? ஏன் எமது சமுதாயத்தின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு இப்படியான விடயங்களை சிந்திக்க முடியாது என்று கேட்கிறேன். நிச்சயமாக முடியும். ஊரில் உள்ள எல்லா தரப்பினரும் ஒன்று சேர்ந்து சிந்தித்தால் நிச்சயமாக முடியும். நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாய காலத்தில் இருக்கிறோம். சகோதரர்களே, சொல்ல முடியாத பல விடயங்கள் இருக்கிறது. மிம்பர் மேடையில் இருந்து சொல்ல முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக எங்களது அடுத்த தலைமுறையை இழந்து வருகிறோம். சகோதரர்களே, இறுதியாக வாலிபர்களே, நாம் எப்படியான வரலாற்று பரம்பரை தெரியுமா? நாம் எங்கிருந்து வந்தவர்கள் தெரியுமா? சிந்தியுங்கள். உங்களது சிந்தனைக்கு விருந்தாக ஒரு சம்பவத்தை சொல்லி குத்பாவை நிறைவு செய்கிறேன். இஸ்லாமிய வரலாற்றின் செழுமையான பக்கங்களை கொஞ்சம் தூசு தட்டி பாருங்கள். 16, 17, 18, 20 வயது வாலிபர்கள் செய்த தியாகங்கள், அவர்களது அர்ப்பணிப்புகள் எவ்வளவு பெரிய வரலாற்று சாதனைகளை நிலைநாட்டி இருக்கிறார்கள் என்று சிந்தியுங்கள். முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு சஹாபி, ஒரு வாலிபர், ஒரு இளவரசர் போன்று மக்காவிலே வாழ்ந்தவர், ஒரு மிக பெரும் செல்வ சீமாட்டியின் மகன். தான் அணிகின்ற ஆடை காலணிகளை கூட பிற நாடுகளில் இருந்து கொள்வனவு செய்து அணிகின்ற அளவு
செல்வமும் வசதியும் நிறைந்த ஒரு வாலிபர். இவருக்கு இஸ்லாத்தின் தூது அவரது காதுகளுக்கு செல்கிறது. இஸ்லாத்தை ரகசியமாக ஏற்றுக்கொள்கிறார். அவரது தாய்க்கு இந்த விடயம் தெரிய வருகிறது. வாதாடுகிறார். மகனே, நீ வழி தவறி செல்கிறாய், தவறான வழியில் போகிறாய், விட்டுவிடு, இந்த போக்கை நீ விட்டுவிடு என்று வாதாடுகிறார். கடைசி வரை கேட்கவில்லை. எந்த அளவு தாய் சொன்னார் என்றால், நான் எனது உயிரை மாய்த்து விடுவேன் என்றார். தாயோடு அதிக இரக்கம் அவருக்கு. இஸ்லாம், சத்திய தீனுல் இஸ்லாத்திற்கு முன்னால் அவருக்கு எதுவும் பெரிதாக விளங்கவில்லை. தாயார் இறுதியாக அவரை ஒரு அறையில் வைத்து பூட்டி விடுகிறார். வெளியே சென்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர் சந்தித்து விடக் கூடாது என்று ஒரு அறையில் வைத்து பூட்டி விடுகிறார். அந்த அறையிலிருந்து தப்பி வெளியாகி செல்கிறார். அப்பொழுதுதான் முதல் அபிசீனியாவிற்கு, எத்தியோப்பியாவிற்கான ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த அணியோடு சேர்ந்து கொள்கிறார். வீட்டிலிருந்து தப்பியோடியவர் காலில் செருப்பு கூட அணியவில்லை. இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபி சொல்லுகிறார், அவர் நடந்து செல்கிறார் அபிசீனியாவிற்கு, நடந்து செல்கிறார். பாலைவனத்தின் கற்கள் அவரது காலை பதம் பார்த்து இரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. நான் எனது பாதணியை அவருக்கு கொடுக்கிறேன். சகோதரர் மிக இளம் வயது வாலிபராக இருந்தார். அங்கிருந்து திரும்பி வந்ததும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்பாக ஒரு குழுவினரை மதீனாவுக்கு அனுப்பினார்கள், குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு. அப்படி அனுப்பப்பட்ட அந்த குழுவில் இவரும் ஒரு முக்கிய நபர். மதீனாவுக்கு வந்து தாவா பணியில் ஈடுபடுகிறார். பின்பு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றதற்கு பிற்பாடு ஒரு முறை தனது சஹாபி நபி தோழர்களோடு சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவர் அவரது மேனியில் ஒரு ஆட்டு தோலை போர்த்தியவராக வந்து கொண்டிருந்தார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், உன்துரு இலா ஹாதர் ரஜுலில் லதி நவ்வரல்லாஹு கல்பஹ். அல்லாஹ் எந்த மனிதனது உள்ளத்தை வெளிச்சமாக்கினானோ அந்த மனிதனை நீங்கள் பாருங்கள் என்று சொன்னார். அவரது வரலாறு மிக நீண்டது. சகோதரர்களை, உஹது யுத்தத்தில் முஸ்லிம் படையினரின் கொடி அவரது கையில் இருக்கிறது. எதிரிகளால் அவர் கொடி பிடித்திருந்த அவரது வலது கரம் வெட்டப்படுகிறது. கொடி கீழே வீழ்ந்து விடுகிறது. வலது கரம் வெட்டப்பட்டு துண்டாக்கப்பட்டு விட்டது. இடது கரத்தினால் அந்த கொடியை பிடிக்கிறார். இடது கரமும் வெட்டப்பட்டு துண்டாக்கப்படுகிறது. இஸ்லாத்தின் கொடியை கீழே விழவிடவில்லை அவர். இரண்டு புஜங்களாலும் அந்த கொடியை தாங்கி பிடிக்கிறார். கிட்டத்தட்ட 54 இடங்களில் அவரது மேனியில் வாழ்வெட்டுக்களோடு இந்த உலகை விட்டு ஷஹீதாகிய ஷஹீதுதான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஹது போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டவர்களை அடக்கம் செய்கின்ற வேலை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெட்டப்பட்டவர்கள் உடுத்திருந்த அதே ஆடையோடு தான் அவர்கள் கஃன் செய்யப்பட்டு அடக்கப்பட வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு ஆடை இருக்கிறது, ஒரு துணி இருக்கிறது. அதனை அவரது கால் பகுதியை மூடினால் அவரது தலைப்பகுதி திறந்து கொள்கிறது. அவரது தலைப்பகுதியை மூடினால் கால் பகுதி திறந்து கொள்கிறது. நாங்கள் என்ன செய்ய என்று கேட்டார். அவரது கால் பகுதியை அந்த துணியினால் மூடி தலைப்பகுதிக்கு இலை குலைகளை வைத்து அவரை அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொன்னார். மா இந்தக்கும் யம்ஃபது வமா இந்தல்லாஹி பாக். உங்களிடம் இருக்கின்ற எல்லாம் அழிந்துவிடும், அல்லாஹ்விடம் இருக்கின்றவை மட்டும்தான் நிலையானது என்கின்ற அல் குர்ஆனிய வசனத்தை தத்ரூபமாக இந்த உலகத்திற்கு உரத்தி சொல்லிவிட்டு, சகோதரர்களே, ஒரு இளவரசராக வாழ்ந்தவரது கடைசி நிமிடம், அந்த பரம்பரையில் வந்தவர்கள் தான் நாம்.
இப்படியான தியாகங்களோடு தான் இஸ்லாம் எமக்கு வந்து சேர்ந்தது சகோதரர்களே. ஆக குறைந்தது இஸ்லாத்தின் பெருமானங்கள் அல்லது இஸ்லாமிய விழுமியங்கள் மீது ஒரு மரியாதையாவது இருக்கின்றதா எங்களுக்கு என்று சிந்தியுங்கள். இன்னும் இந்த முஸ்லிம் சமூகத்தை குற்றவாளி கூண்டில் ஏற்றாதீர்கள். வல்லவன் அல்லாஹ் எம் அனைவரையும் அவனது நல்லடியார்களின் கூட்டத்திலே சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ் எங்களது பாவங்களை மன்னித்து எங்கள் எல்லோரையும் புரிந்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.